எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனல்ல ஒரு டசர்ட் ஒர்க் வீடியோ தான் பார்க்க போறோம். டசர்ட் ஒர்க்ல வந்து மீஷோட ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அவங்களோட வெஜிடபிள் கட்டர் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அதனால என்ன வந்து ரிக்வெஸ்ட் பண்ணீங்க இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப சுலபமா இதை வந்து கட் பண்ண முடியும் அப்படின்லாம் காமிக்கிறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க நீங்கள். ஸோ இது ரெண்டு விதமாக ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது உண்மையிலே கட் பண்ணிச்சா ஈஸியாக தான் இருக்குதா, என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, இல்லை ரொம்ப அவங்க காமிச்ச மாதிரி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஈஸியாக ஆகிடுச்சான்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த பிக்சர்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலே அந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம காய விடணும். ஸோ இதை என்ன பண்ணோன்னா இப்படி போட்டுக்கணும், இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதோட பிளேடு வந்து இதுதான். பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும்லாம் கை அறுத்துறோம். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம், இதை ஓப்பன் பண்ணி பிளேட்டில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன் ஸ்விட்ச்சு. இது வந்து சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ண யூஎஸ்பி கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமம் 5 hours ஆகுது. நேற்று வந்து எனக்கு 5 hours சார்ஜ் ஆச்சு. ஸோ இப்போ இதில் என்ன காய் வேணுமோ நம்ம போட்டுட்டு இதை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சைடில் அப்படியே வரும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கேரட் தான் வந்து நான் போட போகிறேன். இப்போ கேரட்டோட யூஸ்வலாக இது வந்து பேசிக் கேரட் சைஸு, ஆனால் இதுவே வந்து இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஸோ அதை கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டு தான் போட முடியும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இதோட நின்றோம், ஃபுல்லாக போகாது. ஸோ சைஸ் இந்த இதோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இப்போ அதை பாதியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் போட முடியுது, பாதியாக கட் பண்ணாதான். ஸோ ஓகே, இப்போது ஆன் பண்ணலாம். ஆச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு. ஃபர்தராக ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நல்லா அழுத்தி தான் பண்ணுறேன், கட் பண்ண மாட்டேங்குது. இந்த இடத்துங்களை போய் ஸ்டிக் ஆகிடுச்சு. ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுங்க, ஸ்டக்காகி நின்றுக்குது. சீரியஸாக எந்த விதத்தில் எனக்கு ஈஸியாக இல்லை, ஸ்டக்காகி நின்றுக்குது ஒரு இடத்துக்கும். இது பண்ணதும் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பண்ணால் நல்லா தான் பண்ணுது, நல்லா தின்னா நல்லா இருக்கு. பாருங்க ஸ்பின் ஆகுது. ஆனால் ஸ்டக் ஆகிடுது, ஏன்னே தெரியல. நல்லா ஸ்பின் ஆகுது, ஆகாமலாம் இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரில, செம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் சக்குன்னு பண்ணிடுச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். பட் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம இந்த இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் இதுவாது ஒர்க் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு. நான் டசர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேங்க, இவ்வளோ கஷ்டப்படுதில்ல. ஆனால் சீரியஸாக ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. எனக்கு இதுக்கப்புறம் ஆனே ஆகலை மிஷின். ஆக்சுவலாக என்னன்னே தெரில, ஆனே ஆகலை, ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் என்ன விஷயம்னே புரியல. ஆன் ஆஃப் ஸ்விட்ச்லாம் எதுவுமே கிடையாது, இதுதான், இது வச்சு தான் பண்ணணும். ஒன்றுமே ஆகலை. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
எதுவுமே ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஸோ சுத்தமாக வேலை செய்யலைங்க. இதுதான் எனக்கு ரிவ்யூ இதை பற்றி. வெரி பேட். வேறு ஏதாவது உங்களுக்கு மீஷோலேருந்து ட்ரை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.